Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. நிஜமாலே சென்னை மூழ்க போகுதா? ஆமாம், நிச்சயமாக சென்னை வந்து ஒரு 100லேருந்து 150 ஆண்டுக்குள்ளாக சில நிறைய மேஜரான நிலப்பரப்புகள் வந்து கடலில் மூழ்கிடலாம். அப்படி சொல்லும் போது கொல்கட்டா, சென்னை, மும்பை. ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இருக்கும் அந்த போர்டில் ஒன்று எழுதிப்பாங்க, MS லெவல்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மீன் சி லெவல்னு பார்த்தீங்கன்னா. நம்ம சென்னை பீச் இருக்குங்களா, அது கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் உயர்வில் இருக்குது. ஸோ இந்த 3 மீட்டர்ஸ்லேருந்து 10 மீட்டர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் குடுவாஞ்சேரி இதெல்லாம் போனீங்கன்னா 22 மீட்டர் அளவு உயர உள்ளது கடல் பரப்பில் இருந்து. இப்போ என்னென்னா, வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் அண்ட் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் மட்டும் உருகிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17 அடி உயரம். எஸ்பிபியும் நம்ம இவர் பிரபுதேவன் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்கு. சென்னையில் அது மாதிரி எத்தனை இடங்கள் அப்படி இல்லாமல் இருக்கு? அதுதான் தமிழகம் எங்கும் 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ள போயிருக்கு. லேண்ட் அரிக்க போறது இருக்கு, புதுசா நிலப்பரப்பு உண்டானது இருக்கு, ரெண்டு நடந்திருக்கு. இப்போ நீங்க இன்னைக்கு காட்டுப்புள்ளி துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கேக் ஷேப்ல இருக்கும், இப்படி ஆஃப் கேக்ல வந்து அப்படி வெட்டி எடுத்த மாதிரி. இப்போ மெரினா பீச்சுங்கிறது ஆர்டிபிஷியலா உருவானது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில். அந்த பக்கம் நீங்க ஹார்பருக்காக அந்த ஆள் படுத்துக்கிறதுனால மண்ணை எடுத்து போட்டதா அந்த மண்ணெல்லாம் இங்க வந்து சேருது. பெரு செகண்டுக்கு 13 ஹிரோஷிமா நாகசாகி பாம்பு அடிச்சா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை ஒவ்வொரு நொடிக்கும் கடல் உள்வாங்கி கொண்டு இருக்கு. அப்போ காலநிலை மாற்றம் நேரடியாக நம்மளை கொண்டு வருகிறது. போன இந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 23 எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்து போனாங்க. அதற்கு முன்பாக பலியாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசில் ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு 3 கிராமத்தில் சேர்ந்து 400 பேர் ஹாஸ்பிட்டல் ஒரே நாள் அட்மிட் ஆகிறாங்க. அதில் 97 பேர் இறந்து போறாங்க ஹீட் வேவ்ஸின் காரணமாக. அப்போ வெயில் ஆல்ரெடி கொண்டுட்டு இருக்கு. இடி மின்னல் தாக்கி இறந்து போன சம்பவத்தை இப்போ வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கீங்க, முன்னாடி கேள்விப்பட்டிருக்குமா? போன வருஷம் 2000 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இருக்கு இல்லையா, அதற்குள்ள நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு, நிறைய வைரஸ் இருக்கு, கிருமிகள் இருக்கு. அதெல்லாம் உருகுவதன் காரணமாக அதெல்லாம் வெளியே வரும். அதில் 5% வைரஸை மட்டும் எது சோதிச்ச பார்த்து அவையெல்லாம் மனிதனை தாக்குவதற்கு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியவையாக இருக்குது. அது இன்னும் உயிரோடு இருக்குது, ஜாம்பி வைரஸ்னு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பனிப்பாறைகள் உருகுதுன்னா நமக்கு கொரோனா மாதிரி இன்னும் எதிர்காலத்தில் அதிகப்பட ஜூனாட்டிக் டிசீஸ் வரலாம். ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பூவுலகின் நண்பர்களின் வழக்கறிஞர் வெற்றி செல்வன். வணக்கம் சொல்ல. வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சென்னை மூழ்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சேனலில் பார்க்க முடியுது. நிஜமாலே சென்னை மூழ்க போகுதா? ஆமாம், நிச்சயமாக சென்னை வந்து மூழ்கும். அது எந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதான் இப்போ வந்து இதுக்கு நிறையான ஆய்வுகள் இருக்குது. அதாவது என்ன, பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது, குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நம்ம இப்போ கேட்டுருக்கோம் இல்லையா. இந்த சயின்ஸ் எல்லாருமே இப்போ ஏற்றுக்கொண்ட ஒரு சயின்ஸாக இருக்குது. இப்படி பூமி சூடாகுவதன் காரணமாக பனிப்பாறைகள் வேகமாக உருகி கொண்டு வருகிறது. இதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சுதான். இப்படி பனிப்பாறைகள் உருகுவதன் காரணமாக கடல் மட்டம் உயரும், அது சீ லெவல் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால கடல் மட்ட உயர்வின் காரணமாக எந்தெந்த நிலப்பரப்பெல்லாம் மூழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறாங்க. இதுக்கான நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IPCCங்கிற ஒரு அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சமிக்கையிலாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய ஆய்வறிக்கைகள் தராங்க. அதில் அவங்க கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய ஆய்வறிக்கை வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஏறத்தாழ 1 சென்டிமீட்டர் அளவுக்கான கடல் மட்ட உயர்வு நிகழ்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 100லேருந்து 150 ஆண்டுக்குள்ளாக சில நிறைய மேஜரான நிலப்பரப்புகள் வந்து கடலில் மூழ்கிடலாம். அப்படி சொல்லும் போது கொல்கட்டா, சென்னை, மும்பை இந்த 3 முக்கிய பெருநகரங்களும் மூழ்குவதற்கான முக்கிய பெருநகரங்களே மூழ்கிறதுக்கான காரணம். மற்ற நகரங்கள் மற்ற இடங்களும் மூழ்கும். இது ரொம்ப பாப்புலேட்டடானதுனால இது வந்து பிராந்தியமாக சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. மற்றபடி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, டெல்டா ரீஜன் இதில் ரொம்ப வேர்னபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் சி எலிவேஷன் லெவல் வந்து பார்க்கும்போது ரொம்ப கீழே இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இருக்கும் அந்த போர்டில் ஒன்று எழுதிப்பாங்க, MS லெவல்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மீன் சி லெவல்னு பார்த்தீங்கன்னா. நம்ம சென்னை பீச் இருக்குங்களா, அது கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் உயர்வில் இருக்குது. ஸோ இந்த 3 மீட்டர்ஸ்லேருந்து 10 மீட்டர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் குடுவாஞ்சேரி இதெல்லாம் போனீங்கன்னா 22 மீட்டர் அளவு உயர உள்ளது கடல் பரப்பில் இருந்து. இப்போ என்னென்னா, வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் அண்ட் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் மட்டும் உருகிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17 அடி உயரம் கடல் மட்ட உயர்வு.
அதுவே வந்து உங்களுக்கு ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் ஒட்டுமொத்தமாக உருகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 அடி அளவுக்கு உயரும். ஸோ இது எப்போ இந்த பனியெல்லாம் மொத்தமாக உருகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் எப்போ இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு பண்ணுறாங்க. 2060 80ஆம் ஆண்டுக்குள்ளாக கிரீன்லேண்ட், ஐஸ்லாண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக உருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐஸ் ஃப்ரீ சம்மரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சம்மர் காலகட்டத்தில் அங்கே ஐஸ் இருக்கும், ஆனால் சம்மர் காலகட்டத்தில் முழுமையாக ஐஸே இல்லாத ஒரு காட்சியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படி உருகின்ற போது வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்ட உயர்வு இன்னும் வேகமாகும். சென்னை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வந்த ஆய்வு வந்து சீஸ்டெப்பினுடைய ஆய்வு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2060 80ஆம் ஆண்டுக்குள்ளாக சில நிலப்பரப்புகள் உள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆய்வு என்ன சொல்கிறேன்னா, வருடத்திற்கு நம்ம கடலோர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 93 சென்டிமீட்டர் அளவுக்கான உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கான உயர்வு இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, இது எப்போ நிகழுங்கிறது தான் இப்போ கேள்வி. 2060 வருமா, 2080 வருமா, எண்ட் ஆஃப் தி செஞ்சுரியா, அல்லது இன்னொரு 50 வருடங்கள் கழித்தா அப்படிங்கிறது தான் வந்துட்டு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 80 150 வருடங்களுக்குள்ளாக உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நிலப்பரப்புகள் கடலுக்குள் போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது சீ லெவல் ரைஸுங்க காரணமாக. நாம் இன்னொரு விஷயத்தையும் மறைஞ்சிடும், சீ ஃப்ளட்டிங்னு ஒன்று இருக்குது. கடல் மட்டம் உயர்ந்து இப்படி தான் உள்ள தண்ணி வரணுங்கிற அவசியம் இல்லை. ரிவர்ஸ் ஃப்ளட்டிங் நடக்கலாம். ரிவர்ஸ்னா எப்படி? அதாவது இப்போ அடையார், கூவம், கொசத்தலையாறு, காவேரி இதெல்லாம் இப்போ கடலில் போய் கலக்குது இல்லையா, அது நன்னீரும் கடல் நீரும் சேரும்போது அதோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு ஈக்குவலண்டாக இருக்கும். கடல் நீரோட பிஹெச் வேல்யூ இது ரெண்டும் ஒரு சமநிலையில் இருக்கின்றனால இந்த நீர் உள்ளே வராமல் இருக்குது. இப்போ கடல் நீர் வந்து அதனோட உப்புத்தன்மை அதிகமாகிட்டு இருக்கு, அதனோட பிஹெச் வேல்யூ மாறிட்டு இருக்கு, அசிடிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, அந்த கடல் நீர் உள்ளே வருவதற்கான ஆபத்து இருக்குது. கடல் மட்ட உயர்வு காரணமாக இந்த தாழ்வான பகுதியில் உள்ள வரும். அப்படி தானே உங்களுக்கு ரிவர்ஸாக உள்ள நடக்கலாம். அப்போ எங்கெல்லாம் நன்னீர் போய் சேருது, இந்த ஆற்று நீர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய லோ லைங் ஏரியாஸ் இருக்குங்களா, அதற்குள்ளாக தண்ணி வரும். அப்போ நம்ம இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐலாண்டு பகுதி இருக்குங்களா, இந்த பகுதியாக இருக்கட்டும், ஐலாண்ட் பகுதினா எந்த குறிப்பாக செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது, சென்ட் ஜார்ஜ் கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவு இருக்கு இல்லைங்களா, அந்த நேப்பியர்ஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடியது, அது வந்து ஒரு கிட்வி தீவு. அதை வந்து கால்ஃப் விளையாடுறதுக்கான ஆர்மி வந்து அதை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, இப்போவும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக ஒரு குட்டி தீவு, சுற்றி வேற வந்து உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும், கூவம் நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டி தீவுகள் இனிமேல் சென்னையில் வந்து நிறையா இருக்கலாம். ஏன்னா லோ லைங் ஏரியாஸில் வந்துட்டு பள்ளிக்கரணை போன்ற இடத்துல தண்ணி, அங்க தண்ணி வந்துடும், அங்க உள்ள தண்ணி வந்துடும். அப்ப என்னன்னா அதை அசஸ் பண்ண முடியாது. நடுவில் ஒரு சின்ன ஏரியா, ஹை லெவல் ஏரியா மட்டும் இருக்கும், அது சுத்தி தண்ணி இருக்கும். அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி தீவுகள் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கடல் மட்ட உயர்வு, சீ ஃப்ளட்டிங், இந்த ரெண்டு ஆபத்து இருக்கு. நிலத்தடி நீராக கடல் உள்ள வருவதற்கான தண்ணீர் இருக்கும், நிலத்தடி நீரோட வந்து கடலுடைய இன்ட்ரூஷன் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கடல் அரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஸோ இந்த எல்லா விதமான ஆபத்துகளுமே இருக்கு. ஸோ அந்த ஆபத்துல இருந்து தான் சென்னைக்கான ஆபத்து. ஏன் சென்னை வந்து ரொம்ப சொல்றாங்க அப்படின்னா, டெல்டாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தூத்துக்குடிக்கும் பிரச்சனை இருக்கு, சென்னைங்கிறது 1 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லையா? ரொம்ப நாளாவே சொல்றாங்க சென்னை மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து 1000 கிலோமீட்டர் ஆல்ரெடி கடல் அரிச்சு எடுத்துருக்கு நமக்கு. இப்ப நீங்க வட சென்னையில வந்துட்டு இந்த காதலன் படம் வச்சு 90s வந்திருக்கும். ஆமா, ஒரு நேர்காணல் கூட சொல்லிருக்காங்க. ஆமா, அதுல வந்து எஸ்பிபியும் நம்ம இவர் பிரபுதேவன் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது இன்னைக்கு கடலுக்குள்ள இருக்கு. அப்படி சென்னையில அது மாதிரி எத்தனை இடங்கள் அப்படி இல்லாம போயிருக்கு? அதுதான், தமிழகம் எங்கும் 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி உள்ள போயிருக்கு. ஆமா ஆமா, லேண்ட் அரித்துக்க போறது இருக்கு, புதுசா நிலப்பரப்பு உண்டானது இருக்கு, ரெண்டு நடந்திருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு காட்டுப்பள்ளி துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா கேக் ஷேப்ல இருக்கும், இப்படி ஆஃப் கேக்ல வந்து அப்படி வெட்டி எடுத்த மாதிரி. ஏன் அப்படின்னா இங்க துறைமுகம் வந்ததுனால அங்க அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ மெரினா பீச்சுங்கிறது ஆர்டிஃபிஷியலாக உருவானது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில். அந்த பக்கம் நீங்கள் ஹார்பருக்காக அந்த ஆழ்படுத்துறதுனால மண்ணை எடுத்து போட்டதுனால அந்த மண்ணெல்லாம் இங்கே வந்து சேருது. அப்போ அங்கே கடலில் அரிப்பு ஏற்படுகிறது, அந்த கடல் நீரோட்டம் இதெல்லாம் சேர்ந்து நிலப்பரப்பை வந்து மாற்றி கொண்டு இருக்கிறது. இப்போ செயற்கையாக நம்ம குளோபல் வார்மிங் காரணமாக பூமி சூடாகி கொண்டு இருப்பதனால அதிகமான பனிப்பாறை உருகுவதன் காரணமாக அதிகமான தண்ணி சேருது. ஒன்று. ரெண்டாவது, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஏன்னா கடல் அவ்வளவுமான ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. பெர் செகண்டுக்கு 13 ஹிரோஷிமா நாகசாகி பாம்பு அடித்தா எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அந்த அளவுக்கு ஹீட்டை ஒவ்வொரு நொடிக்கும் கடல் உள்வாங்கி கொண்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து கடல் தண்ணி வந்து வீரியம் அடையுதுங்களா. அப்போ இந்த இரண்டின் காரணமாக கடலுடைய தன்மை மாறிக்கொண்டிருக்குது. அப்போ நிறைய கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பில் அதிகமான பிரச்சனை உண்டாவதற்கான சென்னை ஏன் ரொம்ப அதிகமாக மையப்படுத்தினா 1 கோடி பேர் இங்கே இருக்காங்க.
தலைநகரமாக இருக்கு. நம்மளுடைய மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா தான் ஆபத்தே ஒழிய, சென்னையில் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சாதான் பெரிய பிரச்சனையோ இல்லை, காயல்பட்டத்தில் 96 சென்டிமீட்டர் பெய்யறதோ இல்லை தூத்துக்குடியில் பெய்யறதோ பெரிய விஷயங்கள் கிடையாது. அந்த அந்த ஒரு பொது புத்தி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ சென்னையை மையமிட்டு இந்த மாதிரி ஆய்வுகள் வருகின்ற போது இந்த மாதிரி வரும்போது அது அதிகமாக பேசப்படுகின்றது. ஆனால் இதற்கு பின்பு என்ன அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது எந்த காலகட்டத்தில் நிகழும் அப்படின்னு அதுக்காக இது ஒரே நாள் நிகழ்ந்துமான்னு கிடைக்கல. படிப்படியாக நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்காது, அடுத்த வருஷம் இருக்காது. அடுத்த மழை பெஞ்சு அந்த மாதிரி பெரிய ஆபத்துலாம் இல்லை. நமக்கு என்னன்னா இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடக்குது. நமக்கு மழை எந்த அளவுக்கு ஆபத்தோ, புயல் எந்த அளவுக்கு ஆபத்தோ, அதே மாதிரி கடல் மட்ட உயர்வும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல தான் இருக்கு. அதே போல வெயிலும் நமக்கு ஆபத்து தான். ஸோ காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து உருவாக்கி கொண்டே இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை உண்டாக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கடல் மட்ட உயர்வு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அதே போல் வந்து ஒரு ஆண்டு பெய்யக்கூடிய மழை 3 நாளில் பெஞ்சிருதும் சொல்கிறாங்க. இப்போ சகாரா பாலைவனத்தில் கூட கடும் பனிப்பொழிவுன்றாங்க. இது வரலாற்றிலே இல்லை அப்படின்றாங்க. துருக்கி, ஆப்கானிஸ்தான் இது போன்ற பல நாடுகளில் நிலநடுக்கம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இதெல்லாம் இந்த மையத்துலேருந்து தான் வர்றதா? வெதர் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. கிளைமேட் சயின்ஸோட முக்கியமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு பின்பாக இதற்கு பின்னாடி காலநிலை மாற்றம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கா அப்படிங்கிற ஆய்வு பண்ணுறாங்க. கேரளா வயநாடு சம்பவம் நடந்துச்சுங்களா, அந்த வயநாடு சம்பவத்தில் 48 மணி நேரத்தில் நமக்கு 56 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்படும். அப்போ அது குறித்தான ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஒரு வெப்சைட்டும் கூட இருக்குது, வேர்ல்டு வெதர் ஆட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போய் அவங்க ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த அதிகமான மழைப்பொழிவுக்கு காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சுருங்கிய காலகட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு உண்டாவதற்கான காரணத்தை காலநிலை மாற்றம் ஏற்படுகின்றது. ஏன்னா மெரின் ஹீட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, கடலினுடைய தட்பவெப்பநிலை இருக்குல்ல, கடலினுடைய எந்த அளவுக்கு சூடாக இருக்குங்கிறதுங்களா, அது பயங்கர சூடாக இருக்குது. அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த அதிகமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த சூடின் காரணமாக அதிகமான எவாப்ரேஷன் நடக்குது. அப்போ அதிகமான மழைப்பொழிவு குறுகிய காலகட்டத்தில் வந்து கொட்டுவதற்கு இது ரொம்ப அடிப்படையான காரணமாக இருக்குது. உண்மை அதிகமானனால மனிதர்களுக்கு நோய்க்கு வரக்கூடாதுலாம், உடல்நிலை மாறக்கூடாது, உணவோட விஷயங்கள் மாறக்கூடாது, அந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கிறது. ஆமாம் இருக்குது. இப்போ இந்த ஏர் ஷோவில் பார்த்தோம்ல, ஒரு 4 பேர் இறந்து போனாங்களே. நம்ம இப்போ இந்த மரணம் நிகழ்ந்துச்சுல, இந்த மரணம் வந்து எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேசிக்காக கடலோர பகுதியில் அன்னைக்கு வந்து ஹியூமிடிட்டி லெவல் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஹீட் அதிகமாகிறதுனால தான் மனிதனை கொள்ளும், ஹீட் வேவ்ஸ் தான் கொள்ளும் நினச்சிருக்கோம். வெட்பல் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. வெட்பல் டெம்பரேச்சர் அன்னைக்கு இருந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32, 34 தான் இருந்திருக்கு. சராசரி தான் அது வந்துட்டு 36, 39, 40 கூட போல, 32, 34 தான் இருக்கு நார்மலான டெம்பரேச்சர். ஆனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லெவல்னு சொல்லுவாங்க, அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினுடைய தன்மை அது இன்னைக்கு 83% இருக்கு. இது என்ன பண்ணுன்னு சென்னை மட்டுமா இல்லை எல்லா சென்னையோட கடலோர பகுதியில் மட்டும் இருக்கு. அன்னைக்கு அதிகமா இருந்திருக்கு. அந்த 4 பேர் அந்த ஏர் ஷோ நடந்த அன்னைக்கு 4 பேர் இறந்து போவதற்கு காரணமாக இருந்தது ரொம்ப அடிப்படையான வெட்பல் டெம்பரேச்சர் அன்னைக்கு இருந்துச்சு. வெட்பல் டெம்பரேச்சர் அப்படிங்கன்னா ஹியூமிடிட்டி லெவலும் அதிகமா இருக்கு, டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேர்க்காது. இந்த நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னா, ஒரு ஹீட் அதிகமாச்சுன்னா அடுப்பு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க, டக்குன்னு வேர்க்குதா, வெயிலில் வந்து நிற்கிறீங்க போய் வேர்க்குதா. ஏன்னா ஹீட் ஆகும்போது பாடி வந்து வேலை செய்யாது, உள்ள மெக்கானிக்ஸும் கொலாப்ஸ் ஆகும். அப்படி பாடியை கூல் பண்ணுறதுக்கு உள்ள வேர்வை சொரவி வேலை செய்யுது, உள்ளே இருந்து என்ன வேர்வை தண்ணியை வெளியே அனுப்புது, அது பாடியை கூல் பண்ணுது. இப்படி வேர்க்கும் போது அந்த வேர்வை எவாப்ரேட் வெளியே போகணும். அது எப்போ எவாப்ரேட் ஆகுனா, காற்றில் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் தான் எவாப்ரேட் ஆகும். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது எவாப்ரேட் ஆகாது. அப்போ எனக்கு திருப்பியும் வேர்க்காது, அப்போ என் பாடி வந்து கூல் ஆகாது, இதுக்கும் செயல்படாது, மனுஷன் இறந்து போயிடும். இதுதான் வெட்பல் டெம்பரேச்சர்னால ஹீட்னால இறந்து போகுது, ஹீட் ஸ்ட்ரோக் உண்டாவதற்கான காரணம். அப்படியான நிகழ்வு இருக்குது. அப்போ காலநிலை மாற்றம் நேரடியாக நம்மளை கொண்டு வருகிறது. போன இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 23 எலெக்ஷன் ஆஃபீஸர் இறந்து போனாங்கல்ல. அதற்கு முன்பாக பலியாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசில் ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு 3 கிராமத்தில் சேர்ந்து 400 பேர் ஹாஸ்பிட்டல் ஒரே நாள் அட்மிட் ஆகிறாங்க. அதில் 97 பேர் இறந்து போகிறாங்க ஹீட் வேவ்ஸின் காரணமாக. அப்போ வெயில் ஆல்ரெடி கொண்டுட்டு இருக்கு. இடி மின்னல் தாக்கி இறந்து போன சம்பவத்தை இப்போ வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கீங்க, முன்னாடி கேள்விப்பட்டிருக்குமா? போன வருஷம் 2000 பேர் இறந்து போயிருக்காங்க. மின்னலுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருக்கு. அப்போ அதிகப்படியான வெயிலை கொண்டு வருது, அதிகப்படியான இன்னும் சொல்ல போனால் ஹீட் வேவ்ஸ் அண்ட் கோல்ட் வேவ்ஸ் காரணமாக டெல்லியில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதுக்கான ப்ராப்பரான டேட்டா கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை சென்னையிலும் அந்த மாதிரியான தாக்கங்கள் அதிகமாகிட்டு இருக்கா? அந்த மாதிரி இறப்புகள் சென்னையில் வந்துட்டு நமக்கு இருக்குது, ஆனால் கம்பேரிட்டிவ் அளவுக்கு இன்னும் அதிகமாகல. இல்லை நமக்கு வந்துட்டு இன்னும் அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. அங்கே வந்து சாதாரணமாக 40 டிகிரி செல்சியஸ் வருது, குளிரும் வந்து கடுமையானதாக இருக்குது. இன்னும் நாம் அந்த அளவுக்கு வரல. 2030 ஆண்டுக்கு பின்பாக அந்த நிலைமை நமக்கு வந்துடலான்னு மெக்கன்ஸ்லே இன்ஸ்டிடியூட்டினுடைய ஒரு ஆய்வு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் இனிமேல் ஏசி இல்லாமல் வாழ முடியாதுங்கிறாங்க.
எந்த பகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு ஹீட் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். எப்போன்னா மே ஜூன் ஜூலைல வந்துட்டு பீக்குக்கு போகும். 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலதான் சராசரி வெப்பநிலையே இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஏசி வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமை. ஏசி இல்லாம வாழ முடியாது. சர்வைபிலிட்டி அப்படிங்கிறத தாண்டி எக்ஸீட் ஆகும் அப்படி சொல்றாங்க. அதை வைத்து உலக வங்கி என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு பேங்க் அவங்க ஒரு ஆய்வறிக்கை தராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஏசி வியாபாரம் இனிமேல் அதிகமாக போகுது, $7 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பார்வை இருக்குது. அப்போ என்னன்னா காலநிலை மாற்றம் என்ன பண்ணுறது நேரடியாக உங்களை பாதிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சாதாரண விஷயம் சொல்கிறேன், கொசு அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த கொசு இந்த சிக்கன் குனியா டெங்கு உண்டாக்கக்கூடிய இந்த கொசு இப்போ அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கொசு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கொசு, ஆப்பிரிக்கன் டெம்பரேச்சர் இங்கே இருக்கனால இப்போ அதுக்கு அடாப்ட் ஆகி இங்கே வாழுது. அப்போ வெக்டர் பார்ன் டிசீஸ் வந்துட்டு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ஒன்று தான். இன்னொரு இது சொல்கிறேன், உங்களுக்கு வடதுருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் இருக்கு இல்லையா, அதற்குள்ள நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது, நிறைய வைரஸ் இருக்குது, கிருமிகள் இருக்குது. அதெல்லாம் உருகுவதன் காரணமாக அதெல்லாம் வெளியே வரும். அதில் 5% வைரஸை மட்டும் எது சோதிச்ச பாது அவையெல்லாம் மனிதனை தாக்குவதற்கு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியவையாக இருக்குது. அது இன்னும் உயிரோடு இருக்குது, ஜாம்பி வைரஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த பனிப்பாறைகள் உருகுதுன்னா நமக்கு கொரோனா மாதிரி இனி எதிர்காலத்தில் அதிகப்படியான ஜூனாட்டிக் டிசீஸ் வரலாம். கொரோனா தான் நம்ம கடைசியான ஜூனாட்டிக் டிசீஸ் இருக்கு இல்லையா, இனிமேல் கொரோனாவோட இன்னொரு இது வைரஸ் லட்சக்கணக்கான வைரஸ் அதில் இருக்கு, லட்சக்கணக்கான வைரஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில அதிகமா வைரஸ் தான் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இருக்குது. அவ்வளவு லட்சக்கணக்கான வைரஸ். அந்த வைரஸ் எல்லாம் நம்ம மனித இனம் சந்தித்ததே கிடையாது. நம்ம சில வைரஸோட வாழ சேர்ந்து கற்றுக் கொண்டு இருக்கிறோம், அடாப்ட் ஆகிருக்கோம். ஏன் கொரோனாவோட நம்மளால வாழ முடியலன்னா நமக்கு அடாப்ட் ஆக முடியல. அதுதான் பேசிக்கான. அப்போ ஒரு உயிரினத்தோட நீங்கள் வாழ சிம்பயாட்டிசம்னு சொல்லுவாங்க, அதோட சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாக எவால்வ் ஆகணும். அந்த ப்ராசஸ் நமக்கு நடக்கிறதுனால கொரோனா வந்து நம்மளுடைய அச்சுறுத்தல் பிரச்சனையாக உண்டாகுது. இந்த மாதிரி லட்சக்கணக்கான வைரஸ் இருக்கு. அப்போ பனிப்பாறைகள் உருகுது அப்படின்னா, வேகமாக உருகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் வெளியே வரும். அந்த பிரச்சனையும் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, காலையில எழுந்து வெளியே வர்றீங்க, ஒரு பிளசண்டான மார்னிங்ல நீங்க வேலைக்கு போறதுக்கும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு குக்கர் சவுண்டு, அந்த பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, இந்த இதோட நீங்க குளிக்க போறீங்க, உங்களுக்கு பேஸ்ட் இல்லை, தண்ணி வரல, எப்படியோ கிளம்பி வெளியே வர்றீங்கன்னா உச்சி வெயில் 12 மணிக்கு 40 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி காலையில் 8 மணிக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த 8 மணி வெயிலோட ஹெல்மெட்டை பாட்டிட்டு நீங்கள் வண்டி எடுத்துட்டு புகைக்கு மத்தியில் போய் ஆஃபீஸில் போய் நிற்கிறீங்கன்னா மேனேஜர் வந்து கண்ட மணிக்கு திட்டுறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் அப்படி தானே பார்த்தோம். கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு இதுல இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதுன்றாங்க இல்லையா. அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து அது ட்ரிகர் பண்ணும். இது வந்து கிளைமேட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, கிளைமேட்டிக் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு கான்ஃப்ளிக்ட், தனி மனிதன கான்ஃப்ளிக்ட்ல இருந்துட்டு அரசுக்கு எதிரான கான்ஃப்ளிக்ட்டும் அதிகப்படுத்தும் சொன்னாங்க. அரப் ஸ்ப்ரிங் நடந்துச்சுங்களா 2011, அது குறித்தான ஒரு ஆய்வு வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து செஞ்சாங்க. ஏன் இது நடந்துச்சு, இந்த அண்டர்ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தண்ணீர் தட்டுப்பாட்டின் காரணமாக நகரத்துக்கு போகிறாங்க. நகரத்தில் போனதுக்கு அப்புறம் நகரத்தில் வந்துட்டு வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாகுது, இந்த தண்ணி கிடைக்கல அடிதடி ஆகுது, பிரச்சனையாகுது. இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சோஷியல் அண்ட்ரஸ்டாக மாதிரி, ஒரு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்டாக மாதிரி, ஒரு ஆட்சி கவிப்பில் போய் முடியுது. அப்போ சின்ன ஒரு விஷயம் ஆட்சி கவிப்பு முடியாது. இதை பத்தி ஒரு ஆய்வு செஞ்ச ஆய்வு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க வந்து. அப்ப என்னன்னா இது பேசிக்கான நம்ம எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் தானே. தண்ணி உங்களுக்கு எனக்கு உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, 2 பேரும் ஒரே பாட்டிலுங்க அடிச்சுக்கோம் இல்லையா. ஒரு தீவுக்குள்ள இருக்கும் நிறைய கதைகள் அந்த மாதிரி, ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் பிஹேவியர் தானே அது வந்துட்டு. அப்போ ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் குறைகின்ற போது பேசிக்கா நம்ம சர்வேலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து குறையுதுன்னா இயல்பா அதுக்கான அடிதடி நடக்க தானே செய்யும். அந்த கான்ஃபிளிக்ட் நோக்கி நினைக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு 10 மாசம் இனிமேல் சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயில்னு சொல்லிட்டாங்க. 272 டேஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு சம்மர் தான். அப்போ வறட்சி அதிகமாக இருக்கும். இப்போ ரிசர்வாயர்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து அதிகமான மழைப்பொழிவு இருந்தாலும் ரிசர்வாயர்ஸில் தண்ணி கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்த 6 மாதத்துக்கு தண்ணி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. கர்நாடகாவில் அப்படி தான் பார்த்தோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே காவேரி எனக்கு திருப்பிடுங்கிறாங்க. உடனே அங்கே இங்கே பிரச்சனையாகுது, காவேரி மேலே இது பட்டக்கூடாதுன்னு. அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்து உருவாக்குங்களா? கண்டிப்பாக. பேசிக்காக அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் குறையுது அப்படின்னா அது வந்து சின்ன மனிதர்களுக்கான கான்ஃப்ளிக்டை வந்து உருவாக்கும், நாடுகளுக்கு இடையான கான்ஃப்ளிக்ட். நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாசியர்ஸ், நம்ம இமயமலையில் இருக்கக்கூடிய கிளாசியர் பனிப்பாறைகள் இருக்குங்களா, 50% உருகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
50% கிளாசியஸ் வந்து உருகுது அப்படின்னா இண்டஸ், பிரம்மபுத்திரா, கேஞ்சஸ், இது என்னுடைய நதியினுடைய போக்கு இருக்குல்ல. இது இப்படி நீங்கள் இப்படி சொல்லும் போது இமயமலையாக இருக்கட்டும், ஆர்டிக், இதை பல பேர் வந்து கதைகளாகவே பார்க்குறாங்க. இது உண்மை நடக்குமா நடக்காது, மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இல்லாத மாதிரி தோணுது இல்லை? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? என்ன காரணம்னா இந்த அறிவியல் நமக்கு இன்னும் போய் சேராதுன்னு அப்படிங்கிறது. ரெண்டாவது என்னன்னா, அவங்க கண்கூடா வந்து பார்க்குறாங்களே, இப்போ சுனாமி வந்து பார்க்குறாங்க, புயலை வந்து பார்க்குறாங்க, மழையை பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை நேரடியாக அனுபவ ரீதியாக தெரியுது. ஃப்ளட் அப்படின்னு அப்போ மழை வந்துச்சு, நவம்பர் வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது, ஐயோ வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுமா, என்ன பண்ணிடும் அப்படின்னு. அதனால வெதர்மேன் இப்போ ஏன் வெதர்மேன்ஸ்லாம் அதிகமாக பிரபலமாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஆமாம் கண்டிப்பாக இல்லைங்களா? வெதர்மேன் ஆனால் நமக்கு வந்து 1 மாதம் மட்டும்தான், ஆனால் அவங்க அது இருக்காங்க. அதுவே 10 மாதம் வெயில் அதிகமாக இருக்கும், அதை கண்டித்து சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டை வந்து நாம யாரும் கேட்கறது கிடையாது. வெயில் இது அதிகமாக இருக்குமா, இப்போ மே மாதம் வெயில் எப்படி இருக்குமா, என்னப்பா சொல்றாங்கன்னு யாராச்சும் அந்த வெதர்மேன் யாராவது அதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களா? ஏன் அதை பண்றது இல்லை? ஏன்னா உங்க கண்ணுக்கு நேராக அது வந்துட்டு நீங்க இது பண்ணல, உணர மட்டும் தான் செய்றீங்க. வெயில் கொடுறதுல இறந்து போயிட்டாரு அப்படின்னா அது வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹீட் இன்டியூஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் நமக்கு வந்து தெரியறதில்ல, நம்ம அதை அப்படி பார்க்கறதில்ல. எப்போ நமக்கு அது பெரிய பிரச்சனையா, கூட்டம் கூட்டமாக ஒரு 10-60 பேர், ஒரு 100 பேர் 200 மொத்தமாக செத்து விழுகிறாங்க, ஒரு ஆட்டு மந்த மாதிரி மொத்தமாக செத்து விழுகிறாங்களா, அப்போ தான் ஹீட் வேவ்ஸ்னு ஒரு பிரச்சனை உணர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா விஷுவலாக நீங்கள் அப்போ தான் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த விஷுவலாக நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில மக்கள் இருக்காங்களா, அதுதான் பிரச்சனை. இந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் சொல்லுவாங்களா, அறிவியல் மனப்பாங்கு என்பது ஒரு அறிவியல் ரீதியாக இந்த நிகழ்வு இப்படித்தான் நிகழக்கூடும் என்று நீங்கள் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கற்பனை செய்து அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா, அது வந்து இல்லை. அது வந்து என்ன, சினிமா படிக்கிறவங்களுக்கும் புக்கு படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. நீங்கள் சினிமா பார்க்கும்போது அவன் என்ன பிக்சரைஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் நீங்கள் யோசிப்பீங்க, அதை தாண்டி போக மாட்டீங்க. ஆனால் ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுவீங்க. காடு இப்படி இருந்தது அப்படின்னு அவர் எழுதுறாருன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காட்டை யோசிப்பீங்க. இந்த வேரியேஷன் இருக்குல்ல, இதுதான் பிரச்சனை. மக்களிடம் இந்த புரிதல் தான் இருக்குது, நேரடியாக இந்த ஆபத்தை பார்த்துருக்கிறார்கள். அதனால இதுதான் பெரிய பிரச்சனை நினைக்கிறாங்களே ஒழிய. இந்த அரசு எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அரசு இது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவங்க வந்து கிளைமேட் சேஞ்சை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களால் அரசே செய்யுது, அரசே தான் செய்கிறாங்க, அரசே தான் செய்கிறாங்க. அது வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது, ஆமாம் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டோம், ஆல்ரெடி கொண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மாற்றிட்டாங்க. 2011 மாற்றிட்டாங்க. நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. காலநிலை மாற்றத்துக்கான 2 ஒப்பந்தங்களை இந்தியா வந்து கையெழுத்திட்டு இருக்கு. 8 ஸ்கீம்ஸ் வந்து 8 மிஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒன்றிய அரசுல. மாநில அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் வச்சுருக்காங்க. வேறு எந்த மாநிலத்துக்கு இல்லாத அளவுக்கு கிளைமேட்டிக் கவர்னிங் கவுன்சில் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு டைரக்டர் இருக்காங்க, கிளைமேட் மிஷன் அறிவிச்சிருக்கோம், க்ரீன் மிஷனை வந்து அறிவிச்சிருக்கோம், கிளைமேட் கம்பெனி க்ரீன் கம்பெனியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் நாம் அச்சப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்க்கான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறது. பூமியில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 5 முறை முற்றழிவு நிகழ்ந்திருக்கு. மொத்தமாக எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிருக்கு. டைனோசர் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு, அப்போ அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் அது எல்லாமே இயற்கையாக நிகழ்ந்தது. ஆனால் இப்போ நிகழக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடியது. அப்போ இது வந்து மாற்றி அமைக்க வேண்டும். அப்போ இந்த ஆபத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் காப் மாநாடு நடந்துட்டு இருக்கு. பக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு காப் மாநாடு நடந்திருக்கு. நேற்று அதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் ஆண்டனி கிரிண்டர்ஸ் அவர் பேசும்போது, அதாவது வலியவர்கள் செய்த பணம் படைத்தவர்கள் செய்தனுடைய பிரச்சனையின் காரணமாக ஏழை மக்கள் அதிகமாக விலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இது நாம் இப்போதே தீர்க்க வேண்டும், கிளைமேட் ஆக்ஷனில் எல்லோரும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்கார். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா we are on the pathway to climatic hellங்கிறாரு. இந்த கிளைமேட், இந்த அண்டார்டிக் எல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான இந்த பிரச்சனைக்கான வீரியம் அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அரசு கவனிக்காமல் இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? மனித சமூகத்தினுடைய உற்பத்தி முறை, அது என்ன சொல்ல போனால் வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கிறது, அதாவது கண்மூடி, அதாவது ஒரு பெர்பச்சுவல் க்ரோத் இருக்குங்களா. கேபிட்டலிசம் அப்படிங்கிறது அடிப்படையில் பெர்பச்சுவல் க்ரோத் இருக்குது. கேபிட்டலிசம் எப்படி செயல்படும்னா, உற்பத்தி இல்லாமல் அதை எங்கேயுமே பண்ண முடியாது. அது உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த இது போகும். அந்த எக்கனாமிக்ஸ் அப்படி தான் செயல்படுது. ஏன்னா வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க எல்லாத்தையும் கமாடிட்டியாகவே பார்ப்பாங்க. அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கமாடிட்டியாக பார்க்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் கமாடிட்டியாக, வாட்டர் அப்படிங்கிறது கமாடிட்டி, மினரல்ஸ் அப்படிங்கிறது கமாடிட்டி, ஏர் அப்படிங்கிறது கமாடிட்டி. அப்போ இது கமாடிட்டியாக பார்த்து அது எப்படி பண்டமாக ஒரு வியாபாரதாக மாற்றுறதுன்னு இல்லை, அவங்க அப்படி செய்கிறனால தான் ஒரு மனித சமூகம் சஸ்டைன் ஆகுது, சர்வைவல் ஆகுது. அப்போ அவங்களை நிறுத்த சொல்கிறீங்களா?
நிறுத்தி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது அது வந்து எல்லையற்றது கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் தான் இருக்கு. இவ்வளவுதான் உங்களுக்கு சோர்ஸுங்கிறது. அது எல்லாத்தையும் எடுத்து நான் பயன்படுத்திடுவேன் அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, உயிர் வாழும் சூழல் இருக்கு இல்லையா, அந்த வெப் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க, அதுக்கு அது எதிரான செயல், இயற்கைக்கு எதிரான செயல். இயற்கையுடைய எல்லா பொருளையும் நான் மட்டுமே எடுத்து அனுபவித்துக் கொள்வேன், எதிர்காலத்தில் விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு நீங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனவாத பிரச்சனை. ரெண்டாவது, சஸ்டைன் ஆகாது. பூமி வந்து சஸ்டைன் ஆகும். பூமி வந்து சஸ்டைன் ஆகுனா அது ஒரு பொருளாக இருந்து இன்னொரு பொருளாக மாறி இன்னொரு பொருளாக போய்கொண்டே இருக்கணும். அந்த சைக்கிள் நிற்கணும். இந்த சைக்கிளை வந்து இவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இயற்கைக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்படி செயல்படுகின்ற போது இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்காது. அப்போ இந்த உற்பத்தி முறை அடிப்படையான பிரச்சனை எல்லாம். இது அறிவியலாளர்கள் சொல்லக்கூடியதுதான். இந்த அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாசில் ஃபியூல் நிறுத்துங்கப்பான்ட்டாங்க. ஆயில், கேஸ், கோல் இது சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பட நிறுத்துங்க, 2050க்குள்ள நிறுத்துன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அது சார்ந்த உற்பத்தி முறை நிறுத்துங்க. கடலுடைய தன்மையை கடலாக இருக்க விடுங்க. பிளானட்டரி ஹெல்த் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. போஸ்டாம் இன்ஸ்டியூட் இருக்காங்க நார்வேல, அவங்க ஒரு ஆய்வறிக்கை தராங்க. இந்த பூமி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஜோன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆய்வு பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, காற்றில் இந்த அளவுக்கு நம்ம வந்து மாசுபடுத்தாமல் தடுக்கப்பட வேண்டும். பயோடைவர்சிட்டியோட இன்டெகிரிட்டிக்கு பார்க்கணும். லேண்ட் யூஸ், நிலத்தினுடைய பயன்பாட்டை வந்து மாற்றாமல் தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நிறைய வரையறை சொல்றாங்க. இது எல்லாமே அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆய்வுகள் தான். இவர்கள் சொல்லக்கூடியதுன்னா இந்த உற்பத்தி முறை, இந்த முதலாளித்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இந்த மார்க்கெட் எக்கனாமின்னு நம்ம சொல்ற முடியாது, குளோபலைசேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறை அடிப்படையான பிரச்சனையாக இருக்கு. இந்த உற்பத்தி முறை நீங்க நீடிக்கிறீங்க அப்படின்னா உலகத்தில் உயிர் வாழுகின்ற சூழல் இருக்காது. உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. இல்லை, ஒரு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல் பழக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடனே நிறுத்த சொன்னால் அது எப்படி மக்கள் வந்து அடுத்த வாழ்க்கை கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை, அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து இப்படி இஷ்டம் போல வாழ்ந்து நீங்கள் ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. இப்போ டிப்பிங் எட்ஜில் இருக்கீங்க, டிப்பிங் பாயிண்ட் இருக்கீங்க. வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வாழ உறுதி செய்வதற்கான சில வழி இருக்குது, அதை நோக்கி போவாங்க. இல்லைன்னா அழிஞ்சு போங்க. இது ரெண்டே சாய்ஸ் தான். நோய் முத்திருச்சு, டாக்டர் வந்து சொல்றாரு வேற வழி இல்ல. இது ஒரு புனவி கதைகளா அதெல்லாம் கிடையாது. நிஜ சம்பவம் இப்படிதான் நடக்க போகுது. மனித சமூகம் இதை நோக்கி தான் சேஃப் ஆர் அன்சேஃப். இதுதான் உங்களுக்கு சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சேஃப் ஜோனும் வந்துட்டு அதுலயுமே பயங்கர பிரச்சனைகள் இருக்கும். ஆனா குறைஞ்சபட்சம் வாழ்வதற்கான ஒரு இடம் இருக்கும். அன்சேஃப்க்கு வேணும்னா வாழ்வதற்கான இடமே இருக்காது, வாழும் சூழல் இருக்காது. எக்காலஜிக்கல் கொலாப்ஸ், அது வந்து பயோஸ்பியருடைய கொலாப்ஸ், உயிர் இருத்தலுக்கு கூட அந்த அமைப்பு முறையினுடைய அழிவுக்கு இருக்கு. அதை நோக்கி நீங்க போறீங்க அப்படின்னா இங்க உயிர் வாழ்க்கின்ற சூழலே அப்படிங்கிறது இருக்கா. அப்போ உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, வேற வழி இல்லை. இதெல்லாம் அறிவியலாளர்கள் சொல்லக்கூடியது. தொடர்ச்சியாக நிறைய ஆய்வு சொல்றாங்க, அவங்க அறிக்கையை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி தான் இது மனித சமூகம் எப்படி தான் சமாளிக்க போகுது? இந்த உற்பத்தி முறையை நம்ம வந்து மாற்றி அமைக்க வேண்டும். இந்த உற்பத்தி முறை நிச்சயம் இதில் பக்கம் இங்கே கிளைமேட்டிக் ஜஸ்டிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் ஜஸ்டிஸ் பேசுறோம். இந்த இப்போ கிளைமேட்டிக் ஜஸ்டிஸ் நம்ம எப்படி பேசுறோம்னா, இந்தியா வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியிடல. இன்னும் இந்தியாவில் எல்லாருக்கும் மின்சாரம் போய் சேர்க்கல. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மேற்கத்திய நாடுகள் தான். இதுதான் 1992 அந்த அக்ரிமெண்ட்டில் காலநிலை மாற்றத்துக்கான அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இவங்கெல்லாம் சொன்னாங்க. இவங்கெல்லாம் இந்த 32 நாடுகள் இவர்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்குது. அப்போ அவர்கள் மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் கொடுக்கணும், ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ பேசப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம். இப்போ நடக்கக்கூடிய காலநிலை மாற்றம் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள் அதான் பேசப்படுகின்றது. மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான நம்மளோட உரிமை அது. எனக்கான ஃபண்டை நீங்கள் கொடுங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ட்ரில்லியன், இந்தியா வந்து $1 trillion வந்து கேட்குது. அப்போ அமெரிக்காட்ட நம்ம சண்டை போட்டு அது கேட்க வேணும். அதே மாதிரி நமக்கு தேவையான டெக்னாலஜி வேணும் இல்லையா? நம்ம வந்து பழைய எரிசக்தியை வந்து பயன்படுத்த முடியாது, புதிய எரிசக்தியை நோக்கி வேணும்னா அதுக்கான தொழில்நுட்பங்களை கொடுக்க வேண்டும். அதை நாம் கேட்கணும். இந்திய அளவில் நாம் என்ன செய்யணும்னா, நம்ம வேண்டபடி அசஸ் பண்ணணும், எந்த பகுதியில் காலநிலை மாற்றத்துக்கான என்ன பிரச்சனை உண்டாகும், அப்போ அதுக்கான என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம அரசியல் கோர்க்கணும். இது வந்து என்னென்னா அரசியல் பிரச்சனையாக வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. இது அரசியல் ரீதியாக தான் நீங்கள் தீர்வு காண முடியும். அரசியல் ரீதியாக எப்படி தீர்வு காண முடியும்னா, என்னோட பகுதியில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த பிரச்சனை வருது, அப்போ அதற்கான இந்த திட்டங்கள் வேணும், இந்த பாதுகாப்பு நடவடிக்கை வேணும், இவர்கள் தான் வேணும், இவர்கள் பாதுகாப்பதற்கு இந்த செயல் திட்டங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாம் அரசிடம் நோக்கி கேட்க வேண்டும். அது மூலமாக தான் செயல்படுது. ரெண்டாவது, அறிவியலை ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே, அப்போ இதெல்லாம் தான் தெரியும். அப்போ இதை நோக்கி நகர்கின்ற போது தான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும். ஓகே, இவ்வளவு நேரம் கருத்துக்களை தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.